சாராய கடை இருக்கு கவலை இல்லைங்க, சாராயத்தை குடிக்க காசும் இல்லைங்க. சாராய கடை இருக்கு கவலை இல்லைங்க, சாராயத்தை குடிக்க காசும் இல்லைங்க. என் பொண்டாட்டிட்ட கேட்க போனா ரொம்ப தொல்லைங்க, என் பொண்டாட்டிட்ட கேட்க போனா ரொம்ப தொல்லைங்க. அட பொழுது போச்சு கடனை சொல்லி குடிக்க போறேங்க. சாராய கடை இருக்கு கவலை இல்லைங்க, சாராயத்தை குடிக்க காசும் இல்லைங்க. நாள் முழுக்க குடிச்சு குடிச்சு சொத்து போச்சுங்க, நாள் முழுக்க குடிச்சு குடிச்சு சொத்து போச்சுங்க. எனக்கு நாடி நரம்பு ரத்தமெல்லாம் செத்து போச்சுங்க, செத்து போச்சுங்க. நிமிந்து ஏன் பனைமரம் நிமிந்து நிற்கிறீல்ல? பாட்டும் கும்மாளமா இருக்கா? என்ன மாதிரி என்ன கையில இது வந்து அதிவிசேஷம், அதிவிசேஷம் ஒன்று கிடைக்கு. வெள்ள நிவாரணம் இருக்கலாம், வெள்ள நிவாரணம். அந்த வெள்ள நிவாரணத்துக்கு இந்த கள்ள நிவாரணம் போத்தல் ஒன்று கிடைக்குது மச்சான். நானும் கேள்விப்பட்டேன். அங்கால பக்கம் 32, இங்கால பக்கம் 22 கொடுத்திருக்கானுங்களா? வடக்கில 32, கிழக்கில 22 கொடுத்திருக்காங்க. மொத்தம் 361 கொடுத்திருக்கானு. நீ குடிச்சு குடிச்சு இப்படி போனா குடும்பம் என்னத்துக்குடா? குடியும் கூத்துந்தானடா எந்த கொள்கை. குடும்பமாவது மண்ணாங்கட்டியாவது. நான் உனக்கு தெரியுமா, ஒரு காலத்துல தடக்கி விழுந்தா கல்விச்சாலை, இருந்து இப்ப இடறி விழுந்தா மதுசாலை, மதுவான சாலையில உழவணும் என்று கிடக்கு. பாத்தியா, அப்படி கொடுத்து வச்சிருக்கானு. நமக்கு பரவாயில்ல, உனக்கும் ஒன்று வாங்கி தரலாம். எனக்கு வேணாம் மச்சான். மக்களுக்கு நல்லதை செஞ்சு ரோட்டை போட்டு வீடு வாசல்களை கட்டி மக்களை குடியேற்றி கொஞ்சம் நல்ல வேலையை செய்வானுன்னு பார்த்தா இவன்கள் இருக்கிற மக்களை நடுத்தரவு கொண்டாடுற மாதிரி தான் வேலை பார்த்திருக்காங்க. அங்க 32, இங்க 22 இப்ப கொடுத்திருக்காங்க. அப்ப இன்னும் இருந்தா என்னத்துக்கு முடிய போகுது இறைவனுக்கு தான் தெரியும். அதான் நல்ல ஆக்களை பத்தி தெரிவிச்சேன் கேட்டு பார்த்தா பார்ரைசனுக்கு தெரிவி செஞ்சு விட்டுருக்காங்க போன வருஷம். இந்த வருஷம் என்ன நடக்கும்னு தெரியாமச்சான். அதால பரவாயில்ல. ஆனா குடும்பங்கள் நடுத்தருவுக்கு வர போகுது. குடும்பம் ரோட்லாம் தெரிய போகுது. அரைவாசி பேர் பிச்சை எடுத்துக்கிறாங்க. நம்மட மத்தாக்களும் பிச்சை எடுக்க போறாங்க. நம்மட புள்ள குட்டிகள் படிக்குதோ இருக்குதோ அங்க போற ரோட்டுகள்ல நின்று பகுடி பண்றதுக்கு மட்டும் ஆக்கள் இதுக்கு பிறகு போத கூடிட்டு அது கூடிட்டு இது கூடிட்டு அங்க இங்க மைக் எடுத்து வச்சு கதைப்பாங்க. வாரு அந்நேரம் கொடுத்தாச்சா நீ சொல்ற சரி எதிர்ப்பு கொடுக்கணும். நான் போத ஒழிப்போம் அதை ஒழிப்போம் அங்க மக்களுக்கு வந்து பீத்துற திரும்ப திரும்பி 25, அங்கால 25, இங்க 50 கொடுத்தானா சரி கொடுத்தா சரி. நமக்கு என்ன, நமக்கு இதை வச்சு கிளச்சிருக்கு அடிக்கிட்டு போறேன். நீ போன்ற வேலையை பார்த்து பாடுறா. குடிச்சு குடிச்சு செத்து தொலையாடா பொண்டாட்டி உள்ள ஊட்டியில பாடுறா. சரி சரியா, நமக்கு அதிவிசேஷம் கிடைச்சிருக்கு, அவனுக்கு அதுவும் கிடைக்கல. பொறாமையில அவன் கொம்பிட்டு போறான். நீங்க எத்தனை வேணுமென்றாலும் தரங்க. என்ன மாதிரி ஆட்கள் குடியார இருக்கிற வரைக்கும் குடிச்சு கொண்டே இருப்போம். என்ன